டிடிவி தினகரன் பாஜகவோடு சேர்ந்திருக்கிறாரு. பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கு. இதற்கு சன் நியூஸ்காரன் காலையிலிருந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்காயா. என்ன ஒப்பாரி வைக்கிறேன்னா, டிடிவி தினகரன் எடப்பாடி எப்படி பேசினார், எடப்பாடி அவர்கள் டிடிவி தினகரன் எப்படி பேசினார், இன்றைக்கு இவங்க கூட சேர்ந்திருக்காங்க, வெக்கம் இல்லையா, சூடு இல்லையா, சொல்ற இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ போட்டு ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த சன் டிவிக்காரனுக்கும் இந்த திமுக கூடாரத்துக்கும், ஏண்டா பராசக்தின்னு ஒரு படம் காங்கிரஸுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். காங்கிரஸ் ஆட்சியில் இந்திரா காந்தி அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டில் 500 பேரை சுட்டு கொன்றது காவல்துறை. இந்தியா முழுக்க ஹிந்தி எதிர்ப்பு நடந்தது, மொழிப்போர் இயக்கம் நடத்தப்பட்டது, மற்ற மாநிலங்களால் உயிரிழப்பு ஏற்படலை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 500 பேர் செத்துருக்காங்க. அந்த கொடுங்கோல் ஆட்சி, அந்த கொடூரமான ஆட்சி, அந்த அரக்கியாக காமிக்கப்பட்டது பராசக்தி படத்தில். அந்த காங்கிரஸ்காரனி எல்லாத்தையும் எல்லா துவாரங்களையும் மூடிக்கிட்டு பொத்திக்கிட்டு அமைதியாக உன் உடனே கூட இருக்கான். அவனுக்கும் வெக்கமான சூடு சொன்னல, உனக்கும் வெக்கமான சூடு சொன்னல. காங்கிரஸ் ஆட்சியில் தான் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் செய்யப்பட்டது. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா இந்த திமுக தற்கொலைகள். இந்த திமுக செஞ்ச இந்த வேலையால இனி ஜென்மத்துக்கும் இந்தியாவில் ஆட்சி அமைக்க முடியாத இடத்துக்கு தள்ளப்பட்டது காங்கிரஸை இந்த திமுகவால தான். அந்த காங்கிரஸுக்கு வெக்க சூடு சொன்னமே இல்லை. அப்போ இவங்களுக்குலாம் என்னடா, இன்றைக்கு இவர்கள் ஒன்றாக இருப்பது, அதாவது எடப்பாடிக்கு டிடி தினகரன் பிடிக்காது, டிடிக்கு எடப்பாடி பிடிக்காது, ஆனால் இவங்க திமுகவை அகற்றணும். இப்போ டிடி தினகரன் நம்ம ஒன்று உங்க கட்சியிலும் சேர்ப்போ, அதிமுக நிறைய பேர் திமுக செஞ்சிருக்கலாம், இல்லை இதே டிடி தினகரன் உங்க கட்சியில கூட வச்சிருக்கலாம், கண்டிப்பாக வந்து ஏற்றிப்பீங்க, இல்லை வேற கட்சியில் கூட வச்சுக்கலாம். எப்படி பார்த்தாலும் இந்த திமுக கூட சொல்லி அவங்க கூட சேர்ந்துருக்காங்க. இதுக்கு என்ன கதைக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் தான் கதறணும், அவங்க கதறக்கூடாது, புரியுதா இல்லையா? அதனால் இதையெல்லாம் இந்த திராவிட இயக்கங்கள், திராவிட குப்பைகள், குறிப்பாக காங்கிரஸ் தெரிந்து கொள்ள வேண்டும். மானம் மீண்டும் சூடு சொன்ன எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸோட கூட இருக்குமே. இந்தியாவே ஆண்ட கட்சி நம்ம கேரளத்தில் ஆட்சியில் இருக்கோம், கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கோம், நம்ம ஏன்டா தமிழ்நாட்டில் ஆட்சி இல்லையே, எதிர்கட்சி கூட நம்ம துப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தான் உங்களுக்கு காரி துப்பிட்டு வெளியே வரணும். ஆனால் அது என்னன்னு தெரியல, அது உங்க கூட தான் இருக்குது. அதனால் மற்றவர்களை திட்டுவதற்கு பதிலாக, மற்றவர்களை அசிங்கமாக பார்க்கறதுக்கு பதிலாக நீங்கள் உங்களுடைய முதுகை ஒரு முறை திரும்பி பாருங்கடா அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம்.